மிருக பலத்துடன் ஆட்சியமைப்போம் என்று கூறிய பாஜகவால் மெஜாரிட்டி கூட பெற முடியவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே புதிதாக நிறுவப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலையை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கொட்டும் மழையில் திறந்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, மிருக பலத்துடன் ஆட்சியமைப்போம் என்று கூறிய பாஜகவால் மெஜாரிட்டி கூட பெற முடியவில்லை என்று தெரிவித்தார். பாசிச பாஜக அரசுக்கு மெஜாரிட்டி இல்லாததால் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக கூறினார். ஒன்றிய பாஜக அரசு மிருகபலத்துடன் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு, அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் 39க்கும் 39 தொகுதியை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இயக்கி வச்சாங்க. அதனால்தான் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இயங்கிட்டு இருக்கிறதால ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாற்றாம வச்சிட்டு இருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், அம்பேத்கர் பெரியாரின் சிந்தனைகளை அழிக்க வலதுசாரிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இருபெரும் தலைவர்களின் சிந்தனைகளை பாதுகாக்கும் பொறுப்பு விசிக, திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். அவர்களின் சிந்தனைகளை இல்லாது அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் மனிதர்களின் கருத்தியலை, சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் உண்டு. முன்னதாக அம்பேத்கரின் உருவ சிலை திறப்பு நிகழ்ச்சியில் திமுக பாடலுக்கு பதிலாக அம்பேத்கரின் பாடலை ஒழிக்க வேண்டும் என்று விசிகவினர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்டுகளை தள்ளி தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர்.